சமையல் கூடம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். புது புது உணவுகளையும் உணவு குறிப்புகளையும் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சமையல் கூடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். என்னென்னா மசாலா சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, கோதுமை மாவை நல்லா பசைஞ்சு, நம்ம சப்பாத்தி மாவு அந்த பதத்துக்கு பசைஞ்சு இந்த மாதிரி சப்பாத்தியாக போட்டு வச்சுட்டேன், தேய்ச்சி வச்சுட்டேன். ஒரு 10 சப்பாத்திக்கு தேய்ச்சி வச்சுருக்கேன். நம்ம இதில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், ஊற்றி வச்சுருக்கேன். இதை நம்ம தாளிக்கிறதுக்கோ இல்லை வதக்கனா போகிறது கிடையாது. நம்ம இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையுமே இப்படியே தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். பட்டாணி இந்த மாதிரி ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இதையே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். தக்காளி 2 தக்காளி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மல்லித்தலை ரெண்டையுமே நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்குவோம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 5 பல்லு பூண்டு ரெண்டையுமே இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் மசாலா நம்ம எடுத்துருக்கோம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்குவோம். இதோட கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லா மசாலா எல்லாமே ஒன்றா சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பிளேட் எடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தி இதில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ண மசாலாவை இதில் மேலே வச்சிடலாம். இது இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம சமோசா ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டு தோசைக்கல்ல நம்ம போட்டு எடுக்க வேண்டியதுதான். இப்போ கல் காஞ்சி வச்சு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃப்டு சப்பாத்தியை நம்ம இதில் போட்டலாம். ஒரு சைடு லைட்டாக ஃப்ரை ஆனோன்னா அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு நம்மளுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவை கிடையாது. குருமாவோ வேற எந்த சட்னியோ எதுவுமே தேவையில்லை. இந்த உள்ள மசாலாவே நம்மளுக்கு கரெக்டான ஒரு சைட் டிஷ்ஷாக நல்ல காம்பினேஷனாக இருக்கும். 2 சைடுமே இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ 2 சைடுமே சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. நம்மளோட மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மசாலா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்குவோம். அவ்வளோதாங்க, நம்மளோட மசாலா சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நேயர்களே, இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சமையல் கூடம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த ஒரு உணவு செய்முறையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.